ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எப்படி எல்இடி எடிட் 2013 வந்து ரன் பண்ணுறது, எஸ்டபிள்யூ எஃபெக்ட் எப்படி அதில் ரெக்கார்ட் பண்ணுறது, அப்புறம் எல்இடி ஃபைலை எப்படி வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் எல்இடி எடிட் 2013 ஓப்பன் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இது வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனோன்னு கேட்கும். நீங்கள் இந்த நியூ ப்ராஜெக்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நிறையா கண்ட்ரோலர் டைப் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது செலக்ட் கண்ட்ரோலர் வந்து இப்போ உங்களோட கண்ட்ரோலர் இல்லைன்னா நீங்கள் செலக்ட் கண்ட்ரோலர் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வேணுங்கிற கண்ட்ரோலர் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் கண்ட்ரோலர் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து T1000S சீரியஸ், இது T1000C, T8000 அந்த மாதிரி நிறைய கண்ட்ரோலர் இருக்குது. நம்ம வந்து T1000S தான் இந்தியாவில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. WS2811 இந்த மாடல். இது வந்து ஃப்ரேம் ரேட் வந்து நான் 30 வச்சுக்கிறேன். ஃப்ரேம் ரேட்டுன்றது எவ்வளோ ஸ்பீடு நம்ம எல்இடி பிக்சல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம்னா அதோட ஸ்பீடுக்கானது. நீங்கள் 30 வச்சுக்கோங்க, அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த பாருங்கள், லைட் லேஅவுட், அப்படி இல்லையா ப்ராஜெக்ட் கன்ஃபிகரேஷனில் ஆட்டோ லேஅவுட் இல்லை மேனுவல் லேஅவுட் எது வேணால் கொடுக்கலாம். நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸ் மாதிரி இருக்கல, இந்த சிம்பிளை கிளிக் பண்ணி லைட் இதில் நம்ம எத்தனை பிக்சல், எத்தனை எல்இடிக்கு எத்தனை எல்இடி அந்த மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஹரிசாண்டல்னால் வெர்டிக்கல்னால் எப்பயுமே வந்து மேல் நோக்குனது, மேலேருந்து கீழே வரைக்கும். ஹரிசாண்டிக்கல்னால் அதே வந்து கிடைமட்டம். நீங்கள் அதில் வந்து இப்போ நான் என்னோடய எல்இடி வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹரிசாண்டலுக்கு வந்து நான் 16 யூஸ் பண்ணுறேன். வெர்டிக்கலுக்கு வந்து 15 யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து 2048 எல்இடி வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு டிஸ்பிளேவை நீங்கள் செஞ்சுக்கலாம். அதே நீங்கள் அதுக்கு மேலே வேணும்னா T8000 அந்த மாதிரி சீரியஸ் யூஸ் பண்ணணும். இது வந்து அவுட்புட், இன்புட் எந்த சைட் கொடுக்குறீங்க அப்படின்றது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். லெஃப்ட் ஹரிசாண்டிக்கல்னால் இந்த இமேஜில் பாருங்கள், இன்புட் இது வெளியே போய் ஹரிசாண்டிக்கலாக வெளியே வரும். டேட்டா இன் டேட்டா அவுட், அந்த பிக்சலோட டேட்டா. இது ரைட் ஹரிசாண்டிக்கல், ரைட் சைடில் இன்புட் கொடுக்குறோம். சப்போஸ் இது ஒரு பில்டிங்னா இது வழியாக டேட்டா இன் ஆகி இது வழியாக டேட்டா அவுட் ஆகும். இது ஆன் லெஃப்ட் வெர்டிக்கல், இதே வெர்டிக்கல் மேலிருந்து கீழே இறங்கி கீழேருந்து அது இதுக்கு பேர் தான் யூ டைப். டேட்டா இன் டேட்டா அவுட், எப்படி உள்ளே வந்து இப்படி வெளியே போகுதுன்னு பார்க்குறது. அதுமாதிரி ரைட் வெர்டிக்கல், மோஸ்ட்லி வந்து வெர்டிக்கல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் இந்த பிக்சல் எல்லாமே நம்ம வந்து பில்டிங்கில் யூஸ் பண்ணுவோம். இதில் நிறைய டைப் இருக்குது, உங்களுக்கு எந்த டைப் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஜெட் ஷேப் கனெக்டர்னா லாஸ்ட் எண்டோட பிக்சலோட அவுட்புட்டை கொண்டு போய் நம்ம செகண்டோட ஃபஸ்ட்டில் கனெக்ட் பண்ணுறது. இந்த மாதிரி ஜெட் ஷேப்பில் இருக்கும். அதாவது மோஸ்ட்லி வந்து ஹரிசாண்டிக்கல் யூஸ் பண்ணுவாங்க, வெர்டிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. நான் லெஃப்ட் வெர்டிக்கல் யூஸ் பண்ணுறேன் இந்த டைப்பில், அதாவது யூ டைப்பில். ஆன் லெஃப்ட் வெர்டிக்கல், ஓகே கொடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ எல்இடி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது இந்த இதில் காட்டும். இப்போ இவ்வளோ எல்இடி மட்டும்தான் உங்களால் இந்த கண்ட்ரோலில் இந்த ப்ரோக்ராமில் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லேஅவுட் வந்துடும். இந்த லேஅவுட்டுக்கு அப்புறம் நீங்கள் வீடியோ எஃபெக்ட் போய் உங்களுக்கு தேவையான எந்த எஃபெக்ட் வேணாலும் கொடுக்கலாம். இதில் நிறைய எஃபெக்ட் இருக்கும். ஒரு சாம்பிளுக்கு இதை பார்க்கலாம். இது பாருங்கள் எப்படி ரெண்டு ஆகுதுன்னு. கீழே இருந்து மேலே மூவ் அப்வேர்ட், அதே மூவ் டவுன் வேணுன்னா மேலேருந்து கீழே. முதல்ல வந்து கீழேருந்து மேலே வந்துச்சு, இப்போ மேலேருந்து கீழே வருது. டிசைன் டிஃப்யூஷன், எலிப்ஸ் டிஃப்யூஷன்னா ரவுண்ட் ஷேப்பில் வருது. இது ரெக்டாங்குலர்னால் இந்த மாதிரி ஸ்கொயர் அந்த டைப் ரெக்டாங்குலர் சைஸில் வருது. டபுள் ஆங்கிள் ஓப்பன்னா ரெண்டு பக்கமும் ஓப்பன் ஆகுறது. டபுள் ஆங்கிள் க்ளோஸ்னால் ரெண்டு பக்கம் க்ளோஸ் ஆகுறது. இதை நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுனா, இங்கே ஒரு பாருங்கள், இங்கே ரெக்கார்டுன்ற அந்த ஆப்ஷன் இருக்குது. அதையும் நீங்கள் கிளிக் பண்ணால் அப்படின்னு இருந்தால் இங்கே ரெக்கார்டில் போய் ரெக்கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃப்ரேம் ரேட் ரன் ஆகும். எவ்வளோ தூரம் உங்களுக்கு ரெக்கார்ட் வேணுமோ அவ்வளோ தூரம் ரெக்கார்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோ தூரம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு.
இப்போ ஸ்டாப் பண்ணணும்னா திருப்பி ரெக்கார்டை கிளிக் பண்ணி ஸ்டாப் கொடுத்தீங்கன்னா ஸ்டாப். 274 ஃப்ரேம் நமக்கு இதாக இருக்குது. நீங்கள் இப்போ சப்போஸ் இதை நீங்கள் குறைக்கணும் இல்லை கூட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முதல்ல போய் வீடியோ எஃபெக்டை க்ளோஸ் கொடுத்துடணும். க்ளோஸ் வீடியோ எஃபெக்ட் கொடுத்துட்டு இங்கே தெரிகிற கர்சரை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். எடிட் போய் எடிட் ப்ரிவ்யூ ஃபஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த கர்சரை நீங்கள் உங்களால் மூவ் பண்ண முடியும். இந்த போர்ஷன் நமக்கு தேவையில்லை. அப்போ 39லேருந்து எவ்வளோ தூரம் நமக்கு தேவையோ அவ்வளோ தூரம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் நமக்கு தேவையில்லை. இதை கிளிக் பண்ணி அந்த செலக்ட் பண்ணதிலே கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். இப்போ எடிட்டில் போய் எக்ஸிட் கொடுங்க. சேவ் சேஞ்சஸ் எஸ் கொடுங்க. இப்போ எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட்டில் எந்த இடத்துல சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். நீங்கள் எக்ஸ்போர்ட் எல்இடி கரெக்டாக பார்த்துக்கோங்க. எக்ஸ்போர்ட் எஃபெக்ட் எல்இடி இதை தான் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துல கேட்கும். நான் டெஸ்க்டாப்பில் பிக்சல்ன்ற ஃபோல்டரில் வச்சுருக்கேன். பிக்சல் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக இப்போ இங்கே சேவ் ஆகிருக்கும். நம்ம பார்க்கலாம். பிக்சல் இங்கே பாருங்கள் எல்இடி. இப்போ பாருங்கள் இந்த ஃபைலில் நம்ம டேட் என்னைக்கு சேவ் பண்ணோம் அதோட டைம் பாருங்கள். சிஸ்டமோட டைமும் இந்த டைமும் ஒன்றா வந்துடும். இதை நீங்கள் டைரெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் கீழே தரேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் என்னோடய ஃபேஸ்புக் ஐடியில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த ஃபேஸ்புக் ஐடியும் நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.